இருப்பதிலேயே சுவையான மாம்பழத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? எத்தனையோ மரங்கள் இருந்தாலும் சுவையான பழங்களை கொடுக்கக்கூடிய மரங்கள் எப்படி இருக்குது, எங்கே இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நம்மளால் முடியாதுங்க. ஆனால் இந்த ஒரு அணிலால் கண்டுபிடிக்க முடியுங்க. ஆமாங்க, அந்த அணில் சாப்பிட்ட அந்த அணில் கடித்து வச்ச பழம் இருக்குது தெரியுமா, அதுதான் பழங்கள்லேயே சுவையான பழங்களாக இருக்கும். இது ஒரு சப்பட்டை மாமரம், ராஜபாளையம் சப்பட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த பழம் ஏற்கனவே கடுமையான சுவையும் இனிப்பு தன்மையும் கொண்டது. இந்த மரத்தில் இந்த சப்பட்டை மரம் இருக்கு இல்லையா, இது ஒரு மாதிரி கொடை மாதிரி இருக்கும், பெரிய மரமாக வளர்ந்து போய்கிட்டே இருக்கும். அந்த சப்பட்டை மாமரத்தில் குறிப்பாக இந்த நிறைய மரம் இருக்குது என்கிட்ட, அதில் இந்த மரத்தில் காய்க்கிற காய்கள் அத்தனையுமே விழுந்துக்கிட்டே இருக்குது, அணில் கடிச்சு புழு கடிச்சு. ஸோ இதில் கண்டிப்பாக இது பயங்கரமான டேஸ்ட்டு இருக்கத்தான் செய்யும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வருஷம் இந்த மரத்தில் காய்ச்ச பழங்களே கொஞ்சம்தான். அதுலேயும் நான் பார்த்துட்டு வர்ற நேரமெல்லாம் ஏதாவது ஒரு மரத்தில் பழம் விழுந்துக்கிட்டே இருக்குது. இந்த பார்த்தீங்களா, 2 பழம் விழுந்திருக்கு, இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஒன்று பரவாயில்ல, இன்னொன்று அணில் கடிச்சிருக்கு. இந்த சப்பட்டை பழம் இருக்கு இல்லையா, இது எப்படி நமக்கு பிடிக்குமோ அதே மாதிரி தான் பூச்சிகளுக்கு, புழுக்களுக்கு, அணிலுக்கு, இப்படி எல்லா உயிரினங்களுக்கும் இந்த பழம் ரொம்ப பிடிக்கும். அதனாலே பார்த்திங்கன்னா இந்த பழங்களில் எப்படியும் புழு வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய பூச்சி வண்டு உள்ளே தொலைச்சிருக்கும். இங்கே பாருங்கள், தேனி இருக்குது பாருங்கள். தேனி பொதுவாக இனிப்பில் தான் இருக்கும், நல்ல இனிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் தான் தேனி இருக்கும். இதில் தேனி பாருங்கள், இந்த சப்போட்டா பழங்களை சாப்பிட்றதுக்கு தேனி வருது. அதே மாதிரி புழு, இதை நீங்கள் ஒரு சின்ன இது இருந்தாலும் உள்ள கண்டிப்பாக புழு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பழங்கள்ல எல்லாம் நல்ல புழு இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாங்க இனிப்பு. புழு இருக்கிற பக்கங்களை எடுத்து வெட்டி போட்டுட்டு மற்ற பக்கத்தில் இருக்கிற ஒரு பக்கம் இருக்குது பாருங்கள், அது தாங்க உண்மையான சுவை. அந்த சுவை தாங்க ஒரு மரத்தினுடைய இனிமையினுடைய உச்சம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான சுவை இருக்கக்கூடிய ஒன்று. தெரியுமா, இந்த மாம்பழங்களில் இருக்க புழு இருக்குது தெரியுமா, இந்த புழுக்களை யோசித்து பாருங்கள். இந்த புழு பிறக்கிறது, இந்த புழு வாழ்கிறது, இந்த புழு சாகிறது, எல்லாமே அது உணவான இந்த மாம்பழம் தானே.